மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3ஆம் கட்டமாக பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். இதில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் பொதுமக்கள் சான்றிதழ்கள் பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் வட்டாட்சியர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. தேனியில் மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கம் சார்பில் மகப்பேறு மருத்துவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மகப்பேறு மருத்துவர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கம் தலைவர் சாந்தா விபலா, 10 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் மகப்பேறு இறப்பு விகிதம் 1,00,120 முதல் 130 வரை இருந்தது. தற்போது 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி தமிழ்நாடு இறப்பு விகிதம் 1,46,000 என இருக்கிறது என்றும், மகப்பேறு மருத்துவர்களின் கடுமையான உழைப்பினால் தான் இறப்பு விகிதம் குறைந்துள்ளது. இந்தியாவை விட தமிழ்நாட்டின் சராசரி இறப்பு விகிதம் குறைவாக உள்ளது என்று தெரிவித்தார். 5-6 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் இந்தியால 120ல இருந்து 130 per 100,000 இல்லாட்டி per lakh life births இருக்கு. இன்றைக்கு 23-24ல தமிழ்நாடுடைய மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் 46 per 1 lakh life births. இதுக்கு காரணம் மகப்பேறு மருத்துவர்களுடைய கடுமையான உழைப்பு தாங்கிறதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது. இந்தியாவோட ஆவரேஜை விட தமிழ்நாடுடைய ஆவரேஜ் மிக குறைவு. இதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு 30 டெலிவரி நடக்குது. 30 டெலிவரியில 20 நார்மல், 10 சிசேரியன், 15 நார்மல், 10 சிசேரியன். பல வகையான காம்ப்ளிகேஷன்ஸ் பிக்ஸோட வரலாம், பிரஷரோட வரலாம், ட்வின்ஸ்ல முதல் குழந்தைக்கு காம்ப்ளிகேஷன் வரலாம். இதுல பலவிதமாக இருக்கலாம். இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டியை குறைக்கிறதுக்கு இவ்வளவு கடுமையாக உழைக்கிற ஆப்ஸ்டட்ரிஷியன்ஸை பாராட்டணுமா இல்ல அவங்கள மட்டம் தட்டணுமா? தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக உள்ள செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. தொடர் மழையால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 19 அடியை நெருங்கியுள்ளது. மேலும் தொடர்ந்து ஏரியின் நீர்மட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். இந்திய அரசியலமைப்பு 75வது பவள விழாவை முன்னிட்டு சென்னையை அடுத்த தாம்பரத்தில் சட்ட மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் விவாதம் நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் சிறப்பு விருந்தினராக தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து புதிய சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டு இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான விவாதம் மிக சுவாரஸ்யமாக நடைபெற்றது. மேலும் நாடாளுமன்ற நடைமுறைகள், குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒரு மசோதா எப்படி நிறைவேறுகிறது போன்றவற்றை நடைமுறை வாயிலாக தெரிந்து கொண்டனர். வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று பெங்கல் புயலாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டம் தாழக்குடா, தேவனாம்பட்டினம், சிங்காரத்தோப்பு, ராசாப்பேட்டை, சோனாங்குப்பம், சொத்திக்குப்பம் உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களில் கடல் மிகுந்த சீற்றமாக காணப்படுகிறது. அலைகள் 6 அடி முதல் 7 அடி வரை உயர்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.